தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவರಿಗೆ மகிமை உண்டாகலே. இந்த நாளிலும் கூட ஜீவ அப்பம் என்ற நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை சந்திக்கிறதுல மிக சந்தோஷம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೂಡ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡೋದು ಬಹಳ ಸಂತೋಷ. உலகத்தில் அநேக பாரம்பரிய சபைகளிலே வருகிற நாட்களிலே பார்க்கும் பொழுது அவர்கள் தபசு காலத்தை ஆரம்பிப்பார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಪಾರಂಪರಿಯಾಗಿ ಅವರು ತಪಸ್ಸು ಕಾಲವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಾರೆ. சிலர் கடைபிடிக்கிறார்கள், சிலர் கடைபிடிப்பது கிடையாது. ಕೆಲವೊಬ್ಬರು ಅದನ್ನು ಆಚರಿಸುತ್ತಾರೆ, ಕೆಲವೊಬ್ಬರು ಅದನ್ನು ಆಚರಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் இப்பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த தபசு காலம் எதற்காக வந்தது, எப்படி இது ஆரம்பிக்கப்பட்டது? ಆದರೆ ಈ ತಪಸ್ಸು ಕಾಲ ಯಾಕೆ ಬಂತು, ಯಾಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. முக்கியமாக கத்தோலிக்க திருச்சபை மற்றும் பெரும்பாலான பெரிய சபைகள் இதை கடைபிடிக்கிறது உண்டு. ಮುಖ್ಯವಾಗಿ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ದೊಡ್ಡ ಸ್ಥಾಪನೆಗಳಲ್ಲಿ ಇದು ಸಂಭವಿಸುವುದು ಉಂಟಾಗಿದೆ. இது 4ஆம் நூற்றாண்டிலே அதற்கு முன்பாகவும் கூட இந்த காரியத்தை தபசு காலங்களை கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். 4ನೇ ಶತಮಾನದ ಹಿಂದೆಯಿಂದ ಈ ತಪಸ್ಸು ಕಾಲವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அது என்ன என்று சொன்னால், அது ಏನೆಂದರೆ அவர்கள் இந்த 40 நாட்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த 40 நாட்கள் எப்படி உபவாசம் எடுத்து ஜெபித்து அதன் பிற்பாடு ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அந்த 40 நாட்களை இந்த நாட்களாக அவர்கள் பயன்படுத்துகிறார். ಅವರು 40 ದಿವಸ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಮಾಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಆ ದಿನವನ್ನು ಈ ಕಾಲಕ್ಕೆ ಹೋಲಿಸಿಕೊಂಡು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அதே போல இந்த நமக்கு ஏன் இந்த தபசு காலம் என்று சொன்னால், இந்த காலங்களிலே அதிகமாய் நம்முடைய உலகத்தினுடைய சிந்தை உள்ளவர்கள், உலகத்தின் இச்சைகளினாலே முழுகப்பட்டவர்கள் இந்த 40 நாட்கள் தேவனும் தேவனை குறித்தும் நம்மை இன்னுமாக ஆவியிலே வளருவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்துகிறார்கள். ಈ ತಪಸ್ಸು ಕಾಲಗಳಲ್ಲಿ ಅವರು ಏನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ 40 ದಿವಸಗಳು ದೇವರ ಸಮೀಪದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯಗಳನ್ನು ಕಳೆದು ದೇವರ ಬಗ್ಗೆ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சில நேரத்தில் அந்த நாட்களை பார்க்கும் பொழுது இந்த உபவாசம் மிகவும் கடினமான ஒரு உபவாசமாக இருந்தது. ಆ ಕಾಲ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಉಪವಾಸ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿತ್ತು. அவர்கள் உபவாசிக்கும் பொழுது பல காரியங்கள் விட வேண்டிய சூழ்நிலை. ಅವರು ಉಪವಾಸದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕಾಗಿತ್ತು. சில பேர் சொல்லுவாங்க, மாமிசத்தை விட்டுவிடணும், பூக்களை வைக்கிறது விட்டுவிடணும், நல்ல ஆடைகளை விட்டுவிடணும், அந்த நாட்களில் நல்ல ஒரு திருவிழாக்கள் அல்லது வீட்டிலே திருமண காரியங்கள் இந்த நாட்களை செய்யக்கூடாது என்று விடுவார்கள். ಆ ದಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಮಾಂಸ ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು, ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಬರೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಒಳ್ಳೆ ಸಮಾರಂಭಗಳನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ವಿವಾಹದ ಆ ಸಮಾರಂಭಗಳನ್ನು ಅವರು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் ஒரு காரியத்தை சிந்தித்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ನನ್ನಿಂದ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ. நம்ம தபசு இந்த காலத்திலே வெளியரங்கமான காரியங்கள் விட்டு விடுகிறதை காட்டிலும் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ತಪಸ್ಸು ಕಾಲಗಳಲ್ಲಿ ಹೊರಾಂಗಣ ಕಾರ್ಯಗಳಿಗಿಂತ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡೋದು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த 40 நாட்கள் நாம் எப்படி வேண்டானாலும் இருக்கலாம் என்று நாம் யோசிக்கலாம். ಈ 40 ದಿವಸ ನಾವು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಬಾಳಬಹುದೆಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬಹುದು. ஆனால் இந்த 40 நாட்கள் ஜெபத்திலே தரிக்கவும், இன்னும் அதிகமாய் தேவனை குறித்து தெரிந்து கொள்ளவும், நம்முடைய ஆன்மா தேவனோடு இணைந்து செயல்படுவதற்கு நாம் தியானிக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ಈ 40 ದಿವಸ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು, ದೇವರನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು, ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬರಲು ಈ ದಿವಸಗಳನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಬಹುದು. அந்த நாட்களை வெறும் உபவாசம் மாத்திரம் எடுக்கவில்லை. இந்த உபவாச நாட்களிலே அவர்கள் தன் பாவங்கள் என்னெல்லாம் செய்தாங்க அதை யோசித்து அதை விட்டுவிடும்படிக்காக அந்நாட்களிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள். ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಉಪವಾಸ ಮಾತ್ರ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ, ಅದರೊಟ್ಟಿಗೆ ಅವರು ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕಾಗಿ ಮನಸಾಂತರ ಪಟ್ಟು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವಂತರಾಗಿದ್ದರು. இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நாம் சாப்பிடுற உணவுக்கும்
பாவத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ನಾವು ತಿನ್ನುವಂತ ಆಹಾರಕ್ಕೂ ಪಾಪಕ್ಕೂ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ. ரெண்டும் வித்தியாசமான ஒரு காரியம். ಎರಡು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಕಾರ್ಯ. உபவாசம் எடுக்கும் பொழுது ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ அது ஏன் என்று எடுக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் விட்டு தேவன் முன்பாக நம்மை தாழ்த்தி நமக்குள்ளே இருக்கிற குறைகளை மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு சிந்தித்து அதிலிருந்து நாம் மனம் திரும்புவதற்கான நாட்களாக இருக்க வேண்டும். ಉಪವಾಸವನ್ನು ನಾವು ಯಾಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂದರೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಭರ್ತಿ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರ ಮುಂದೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನಮ್ಮ ದ್ರೋಹ ಎಲ್ಲಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬ ಯೋಚನೆಯಿಂದ ಮಾಡುತ್ತೇವೆ. இப்படி நாம் செய்தால் உண்மையிலே நமக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಮಾಡುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ. இவர்கள் இன்னும் ஒரு காரியத்தை செய்தார்கள். ಇವರು ಇನ್ನೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர்கள் இந்த உபவாச நாட்களில் அதிகமாய் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். ಅವರು ಈ ಉಪವಾಸದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬಡ ಬಾಂಧವರಿಗೆ ಅನೇಕ ಸಹಾಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆம் தேவ பிள்ளையே, நாம் வெறும் உபவாசம் செய்கிறது மாத்திரமல்ல, அதோடு கூட நல்ல காரியங்களும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்நாட்களில் சொல்லி கொண்டிருந்தார். ಹೌದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಬೇರೆ ಉಪವಾಸ ಮಾಡುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ಜನರು ಅದನ್ನು ಆಚರಿಸುತ್ತಾರೆ. இந்த 40 நாட்கள் இது நமக்கு இல்லை, வேதத்திலே சொல்லவில்லை என்று நாம் சொல்லலாம். ನಾವು ಹೇಳಬಹುದು, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಈ 40 ದಿವಸ ಉಪವಾಸ ನಮಗಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಹೇಳಬಹುದು. சில பேர் சொல்லுவாங்க, இது பாரம்பரியம், இது நாம் கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லலாம். ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ಪಾರಂಪರ್ಯವಾಗಿದೆ, ಇದನ್ನು ನಾವು ಕೈಗೊಳ್ಳಬೇಕಂತ ಯಾವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದು. பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு நாட்களை நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்துக்கு வந்து எதற்காக, நாம் உலகத்தில் எதற்காக இருக்கிறோம், நாம் எங்கே போக போகிறோம் என்றதாக அதிகமாக சிந்திக்கிறதுக்கு இந்த காலங்களை வைத்துக் கொள்ளலாம். ಇದನ್ನು ಪಾರಂಪರ್ಯಾಗಿ ಗಿಂತಲೂ ದೇವರು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಯಾಕೆ ಬಂದರು, ಅವರು ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾದಂತ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಇರಬಹುದು. பிரசங்கி ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றார். ಪ್ರಸಂಗಿ ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ, மண்ணாய் வந்த மனுஷன் மண்ணுக்கே திரும்புவான். ಮಣ್ಣಿನಿಂದ ಬಂದ ಮನುಷ್ಯ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம் தேவ பிள்ளையே, நாம் மண்ணினால் வந்தோம், மண்ணுக்கு திரும்ப போகிறோம். ಹೌದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಮಣ್ಣಿನಿಂದ ಬಂದಿದ್ದೇವೆ ಮತ್ತೆ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ. எதுவும் கொண்டு வரவில்லை, எதுவும் எடுத்துக்கொண்டு ನಾವು போவதில்லை. ಯಾವುದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ, ಯಾವುದನ್ನು அதனால ತೆಗೆದು இந்த உலகத்திலே நாம் இதுதான் நிரந்தரம் என்று வாழ்வோம் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் போகிறது மறந்து விடுவோம். ಆದ್ದರಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ನಿರಂತರವಾಗಿ ಬಾಳುತ್ತೇನೆ ಅಂತ ನೆನೆಸುವುದಾದರೆ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. நாம் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நான் ஒன்றும் எடுத்துக்கொண்டு வரவில்லை, ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகவில்லை, நான் போக வேண்டிய இடம் தேவன் வாசிக்கிறதான இடம் என்று நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாய் மாறும். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇನೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ, ಏನನ್ನೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ, ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತ ಸಂತೋಷವಾಗಿದೆ. அதனால இந்த தபசு காலத்திலே நாம் விட வேண்டியது என்னவென்று சொன்னால், உணவை காட்டிலும் நம்முடைய பாவ பழக்கங்கள். ಈ ತಪಸ್ಸು ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಾವು ಆಹಾರವನ್ನು ಬಿಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದೇ ಅದು ಉತ್ತಮ. அதனால இந்த நாட்களிலே நீங்கள் தேவனிடத்திலே இன்னும் பக்கமாய் வருவதற்கு தினந்தோறும் ஜெபம் செய்யுங்க. ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ದಿನಾಸರಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. உங்களுக்கு முடிந்தால் உபவாசம் எடுத்து கூட ஜெபம் பண்ணலாம். ನಿಮಗೆ ಆದರೆ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. உபவாசம் எடுக்க முடியல என்றாலும் பரவாயில்லை. இந்த நாட்களிலே நீங்கள் தேவனிடத்தில் கொஞ்சம் அதிகமான நேரத்தை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯಗಳನ್ನ ಕಳೆಯಿರಿ. ஜெபத்தின் மூலமாய் அவரோடு கூட பேசுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ அவருடைய வார்த்தையை படித்து உங்களுடைய உள்ளத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்து ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೀವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿ. இந்த நாட்களிலே நாங்கள் தினந்தோறும் ஒரு சிறு சிறு சிந்தனைகளோடு கூட நாங்கள் உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಾಗಿ ಅನೇಕ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡಿ கர்த்தர் சித்தமிருந்தால் இந்த 40 நாட்கள் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்திலே ஒரு சிந்தனை உங்களோடு கூட பேச நாங்கள் வருவோம். ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಚಿತ್ತವಾದರೆ ಈ 40 ದಿನ ಕಾಲಗಳು ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதனால நீங்க கூட எங்களோடு கூட இணைஞ்சு கொள்ளலாம். ಅದು ನೀವು ಕೂಡ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳಿರಿ. உங்களுக்கு முடிந்தால் மற்றவர்களுக்கு கூட இந்த விஷயத்தை சொல்லி அவர்களுக்கு எங்களுடைய லிங்கை நீங்கள் கொடுக்கலாம். ಆದರೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಕೂಡ ಈ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸಿ ನೀವು ಲಿಂಕ್ ಅನ್ನ ಅವರಿಗೆ ಕೊಡಬಹುದು. அதனால தேவப்பிள்ளை, இந்த ஆண்டிலும் கூட நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய்
வளருவதற்கும் பலன் அடைவதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்தி ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆಯಲು ಬಲಗೊಳ್ಳಲು ಈ ದಿವಸಗಳನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் தாமே உங்களை நாட்களிலே பலப்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் தாமே உங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ದೇವ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. தேவ அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ದೇವ ಪ್ರೀತಿಯು ಕೃಪೆಯು ಉಳ್ಳ ಒಳ್ಳೆ ತಂದೆ, இதோ இந்த தபசு காலங்கள் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ಈ ತಪಸ್ಸು ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. பிரசங்கிலே சொன்னது போல மண்ணாய் வந்த மனுஷன் மண்ணுக்கே திரும்புவான். ಪ್ರಸಂಗಿಲಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಮಣ್ಣಿನಿಂದ ಬಂದ ಮಾನವ ಮಣ್ಣಿಗೆ ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. ನೀನೇನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ, ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. இந்த உலகத்தினுடைய இச்சைகளின் நாங்கள் முழுகி இருக்கிறதினாலே பரலோகத்தின் வாழ்க்கை மறந்து இருக்கிறோம். ಈ ಲೋಕದ ಇಚ್ಛೆಯಿಂದ ನಾವು ಮುಳುಗಿರುವುದರಿಂದ ಆ ಪರಲೋಕದ ಭಾಗ್ಯವನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்று எங்களுக்கு அப்பா இந்த நாட்களிலே அப்பா பரலோகம்தான் எங்களுக்கு வாழ்வு, பரலோகம்தான் எங்களுடைய குடியிருப்பு என்பதை சிந்திக்க எங்கள் கிருபை தாரும். ಈ ದಿವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಪರಲೋಕವೇ ನಮ್ಮ ಜೀವನ, ಪರಲೋಕವೇ ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಳ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ನಮಗೆ ಸಹಾಯ. இந்த பூமியானது ஒரு பரதேசிய போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ಈ ಭೂಮಿಯಾದುದು ಒಂದು ಪರದೇಶಿಯಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ಜೀವನ. இந்த உலகத்தை ஜெயிக்கவும், ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಲು, நாங்கள் வீழ்ந்து போன அந்த பாவ பழக்கத்தை ஜெயிக்கவும் ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ ಆ ಪಾಪದ ಸ್ವಭಾವಗಳಿಂದ ಜಯ ಹೊಂದಲು எங்களுக்கு கிருபை தருவீராக. ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ. எங்களுக்கு இன்னுமாக உமோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு, ಇನ್ನು ನಿನ್ನ ಸಮೀಪ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ, தினந்தோறும் நாங்கள் தியானிக்கிற அந்த வார்த்தைகளின் மூலியமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ದಿನಸರಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀವೇ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ஒருவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಘನತೆಯನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳಿ. ಯೇಸುವಿன் இனியற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ஆமென், ஆமென். தேவன் தாமே ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ದೇವರು ತಾನೇ ಈ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவன் மறுபடியுமாய் நான் விரும்புகிறது என்னென்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ಮತ್ತೆ ನಾನು ಇಷ್ಟಪಡುವಂಥ ಕಾರ್ಯ ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.